வணக்கம் நண்பர்களே. ஒரு பிரபலமான குடும்பத்த பற்றி பேசும்போது ரசிகர்களுக்கு எப்போதுமே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். குறிப்பா திரைத்துறையில இருக்கும் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப உறவுகள், பெற்றோர்களுடனான பாசம் போன்ற விஷயங்கள் வெளியே வரும்போது அது இன்னும் அதிக கவனத்த பெறும். அந்த வகையில சமீபத்துல சஞ்சய் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு பேட்டி சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த பேட்டியில அவர் தனது அம்மா சங்கீதா அவர்களை பற்றி பேசிய விதம் தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சஞ்சய் அவர்களிடம் குடும்பத்தில் தன்னை பற்றி அதிகமா யோசிப்பவர் யார் என்று கேட்கப்பட்ட போது அவர் மிகவும் இயல்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன பற்றி யோசிப்பது அம்மா மட்டும்தான். ஒரு மகன் தனது அம்மாவை பற்றி இப்படி சொல்வது சாதாரணமான ஒரு விஷயமாக தோன்றலாம். ஆனா அவர் தொடர்ந்து பேசிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால இருக்கும் அம்மா மீதான அன்பும் மரியாதையும் நன்றாக புரிகிறது. சங்கீதா அவர்கள் எப்போதுமே குடும்பத்தினரை பற்றி மிகவும் அக்கறையுடனும் இருப்பார் என்று சஞ்சய் குறிப்பிட்டிருக்காரு. எங்கே இருந்தாலும் சரி கால் செய்து பேசுவது, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, சாப்பிட்டியா என்று தொடர்ந்து விசாரிப்பாராம். இப்படிதான் ஒரு அம்மாவின் அன்பு வெளிப்படும். பெரிய பெரிய விஷயங்களை செய்வதுதான் அன்பு கிடையாது. ஒரு நாள்ல பலமுறை நம்மை நினைப்பதும், நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிப்பதும், நாம் நலமாக இருக்கிறோமா என்று தெரிந்து கொள்ள விரும்புவதும் அதுதான் உண்மையான அக்கறை. அதே விஷயத்தை தான் சஞ்சய் அவர்களுடைய பேச்சிலும் பார்க்க முடியுது. தனது அம்மா தன்னையும் தன் தங்கையையும் மிகவும் அக்கறையுடனும் பாதுகாப்புடனும் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கூறியிருக்காரு. அம்மாவிடம் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. ஆனா அம்மாவின் அன்பு அப்படிப்பட்டது என்பதால் தன்னால் முடிந்த விஷயங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று சஞ்சய் கூறியிருக்காரு. அதிலும் குறிப்பாக அம்மாவுடன் மிகவும் நண்பர்களைப் போல பழகுவோம் என்று அவர் சொன்ன விதம் ரசிகர்களுக்கிடையே கவனத்தை பெற்றிருக்கு. ஏனென்றால் ஒரு குழந்தை வளர வளர பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையிலான உறவு மாறுவது இயல்பானது. சிறுவயதில் பெற்றோர் சொல்லும் அனைத்தையும் கேட்கும் குழந்தைகள் வளர்ந்த பிறகு தங்களுக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றத்திலும் பெற்றோருடனான நட்பு நீடிப்பது என்பது மிகவும் அழகான விஷயம். அந்த வகையில சஞ்சய் தனது அம்மாவை பற்றிய பேசிய விதம் பலரையுமே கவர்ந்திருக்கு. அந்த வகையில சஞ்சய் தனது அம்மாவை பற்றி பேசிய விதம் பலரையுமே கவர்ந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில அப்பா அம்மா இருவருமே முக்கியமானவர்கள் என்றும் தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதில் இருவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு மகன் தனது பெற்றோருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதையாகவே பார்க்கப்படுது. இன்றைய காலத்துல சமூக வலைதளங்கள்ல பிரபலங்களின் குடும்பத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் வருகின்றன. சில நேரங்கள்ல ஆதரவு, சில நேரங்கள்ல விமர்சனம், சில நேரங்கள்ல தேவையில்லாத தனிப்பட்ட கருத்துக்களும் கூட. ஆனா அவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தனது குடும்பத்தை பற்றி பேசும்போது சஞ்சய் மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசியிருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க. குறிப்பா தான் ஒரு பிரபலத்தின் மகன் என்ற எந்தவிதமான கர்வமும் இல்லாமல் தனக்கு தெரிந்த விஷயங்களை இயல்பா பகிர்ந்து கொண்டதாக பலரும் பாராட்டி வராங்க. இதுதான் அந்த பேட்டியின் முக்கியமான பேசு பொருளா மாறியிருக்கு. ஒரு பிரபலத்தின் குடும்பத்தில் பிறந்தவர் என்ற அடையாளத்தை விட ஒரு மகனாக தனது அம்மாவை பற்றி அவர் பேசிய விதம் தான் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது. அம்மா என்ற உறவு எல்லோருக்கும் பொதுவானது. நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் நம்முடைய வெற்றியை விட நம்முடைய நலனையே முதலில் நினைப்பவர் பல நேரங்களில் நம்முடைய அம்மா தான். நான் வெளியில போகும்போது எங்க போற, திரும்பி வரும்போது எப்ப வருவ, சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டியா, உடம்பு சரியில்லாம இருந்தா என்னாச்சு என்று கேட்பவர். அந்த கேள்விகள் சில நேரங்களில் நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனா அவற்றுக்கு பின்னால் இருக்கும் அன்பை நாம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தான் புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் சஞ்சய் தனது அம்மாவை பற்றிய பேசிய அந்த வார்த்தைகள் ரசிகர்களுக்கு மிகவும் நெருக்கமாக உணரப்பட்டிருக்கலாம். இப்போது இந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல வைரலாக பேசப்படுவதற்கு காரணமும் அதுதான். அதே நேரத்தில் ரசிகர்கள் இன்னொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து வராங்க. சஞ்சய் நடித்துள்ள சிக்மா திரைப்படம் தொடர்பான எதிர்பார்ப்பு ஏற்கனவே அதிகமா இருக்கு. படத்தின் ப்ரமோஷன் பணிகள்ல சஞ்சய் தொடர்ந்து பங்கேற்று வராரு. அதனால அவர் கொடுக்கும் ஒவ்வொரு பேட்டியும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருது. ஒருபுறம் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, மறுபுறம் சஞ்சயின் தனிப்பட்ட பேச்சுகள், இவை இரண்டும் சேர்ந்து தற்போது சமூக வலைதளங்களில் அவரை பற்றிய பேச்சை அதிகப்படுத்திருக்கு. குறிப்பா தனது குடும்பத்தை பற்றி அவர் பேசும்போது எந்தவிதமான பரபரப்பையும் உருவாக்காமல் மிகவும் இயல்பாக பதிலளித்திருப்பது பலருக்கு பிடிச்சிருக்கு. அம்மா எப்போதும் எங்களை பற்றி தான் நினைப்பாங்க. இந்த ஒரு உணர்வே பல அம்மாக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்குது. குழந்தைகள் வளர்ந்து விட்டாலும் அம்மாவின் பார்வையில் அவர்கள் எப்போதும் குழந்தைகள் தான். அதுதான் அம்மாவின் அன்பு. அந்த வகையில சஞ்சய் தனது பெற்றோரை பற்றி மரியாதையுடன் பேசியிருப்பது ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. சஞ்சயின் அடுத்த பேட்டிகள் என்ன புதிய தகவல் வரப்போகுது மற்றும் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.